அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக எப்படி இறால் பிரியாணி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பெருஞ்சீரகம் போட்டுட்டு ரம்பலை நாங்கள் 2 கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை நான் அதோடு சேர்த்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வேகும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு புதினா மல்லி, கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அரைச்சி போட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஈஸியாக எதுவுமே குப்பை பிறக்காமல் அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடமேலே சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வாங்க, இப்போ கறி மசாலா நாங்கள் வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச கறி மசாலா அதோட ஆட் பண்ண போகிறோம். 4 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா வதக்கிட்டு இப்போ இறால் கழுவி வச்சுருந்தோம், அந்த கழுவி வச்சிருந்த இறாலை அந்த மசாலாவோட இறக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இறக்கியாச்சு. முன்னாடியே இறக்குனா தான், இறாலை போட்டால் தான் உப்பு நல்லா பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ அதோட நம்ம தயிர், 10 ரூபா தயிர் சின்னது, அது ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இறால் நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்ப்போம் இறாலை. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தான் நம்ம அரிசியை நல்லா கழுவி 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சரி தண்ணியாக வச்சு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நம்ம மசாலா, இப்போ தான் கிரேவி மசாலா எல்லாம் ஆட் பண்ணோம்ல, அதோடு நம்ம இது சேர்த்துக்கிற போகிறோம். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதியிலே நம்ம இறக்கியாச்சு. நல்லா சோறை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பிரியாணி மசாலா. இப்போ அதோட நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். இப்போ அரிசியை போட்டு தம் கட்டிடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சரி தண்ணியாக வச்சனால சரியாயிருச்சு. இப்போது தம் கட்டி லேசாக கிளறுங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா அந்த அரிசியெல்லாம் உடஞ்சிரும், அவ்வளோவா இது இருக்காது, குழஞ்ச மாதிரி ஆகிடும் அரிசி. சொல்லிட்டேன், மெதுவாக கிண்டுங்க. இப்போ மூடி வச்சுருவோம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிடுவோம். பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ நல்லா எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.